வணக்கம் நண்பர்களே, நண்பிகளே. அட்சயா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி அட்சயா சமையலில் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கார சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், தக்காளி 100 கிராம், இஞ்சி ஒரு துண்டு, காஷ்மீரி மிளகா ஒரு 10, சாதாரண வரமிளகாய் ஒரு 10. இது நல்லா காம்பு விதையெல்லாம் நீக்கி கிள்ளி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம், வரமிளகாய் இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த கார சட்னி நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்கிற கார சட்னி மாதிரி இல்லாமல் நல்லா ரெட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹோட்டலில் பார்க்குற மாதிரியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பொருட்களெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மைய அரைச்சதும் ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய் எதுவும் தேவையில்லை, சேர்த்தா கலர் மாறிடும். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் ரெட்டிஷான கார சட்னி தயாராகிருச்சு. இது இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி இது ஆப்பத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் ஒரு டிஷ் உங்கள் வீட்டில் தயார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அட்சயா சமையல்.